ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிகிட்டு இருக்கோம் சார். அது வரலன்னா உங்களுக்கு இப்போ என்னென்னலாம் ஃபோன் கால் வருது அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? பார்ட்டி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள், இதுதான் இன்றைக்கு நீ ஆனா பேசவிருக்கிற விஷயம். சபாஷ், சரியான போட்டி. பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டியில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாத்தையுமே அவங்க வந்து எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க. மாட்னாடா மானஸ்த குமுறல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. அசிங்கப்படுத்துற அப்படி பத்தி பேச முடியாது, அங்க போய் புலம்புறது. நம்ம இந்த கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே, வீட்டுல சந்தோஷத்தெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு இருப்பாங்க. நம்ம மனைவி விட்டு தனியா வந்துட்டோம், சந்தோஷம் வந்துடும் சார். அதுக்கு என்னங்கிறப்ப நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் தான் மற்ற எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போவாங்க. அளவுக்கு மீறி குடிப்பது, அப்புறம் மனைவி பற்றி புரணி பேசுறது, இதெல்லாம் பார்ட்டியில் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில் பார்ட்டியில் என்ன நடக்கிறது? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் நம்மளும் ஹியூமன் தான்ன்றத பார்ட்டில தான் ஒரு ஃபன்னா பேசிட்டு இருக்கோம். ஒரு வைப் ஆகி ஒரு ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார். அன்னைக்கு ஒரு நாள் யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? அது குடியரசு தினம், ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம். சாரி சார், எதுவும் பார்ட்டில இருந்து வரல? இல்ல அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எங்க பார்ட்டில பாத்தீங்கன்னா போயிட்டு ரவுண்டா உட்காந்துருவோம். மனசில் ஒர்க் பண்றேன், ஆல்கஹால் இருக்கும், பேசுவோம், அதுக்கப்புறம் ஸ்லோவா டான்ஸ் இருக்கும் சார். புலம்புறதுதான் சார், சிம்பிளா சொல்ல போனா. இதுல வந்து அந்த ட்ரிங்க்ஸ், டான்ஸ், புலம்புறதுல மனசுல சோகம் இருக்கும். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவாம் கட்டறிம்பு மச்சுதுன்னு சொன்னாங்க. நம்ம மட்டும் மோசமா இல்ல, கூட இருக்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுல இருந்து போவீங்க? ஒர்க் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டயத்தை இழுத்து கொண்டு வந்துடுறது. பர்மிஷன் கேக்குறதுல அப்படியே அந்த வேலை அந்த ஃப்ளோல போயிருது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. அது ஒரு பெரிய டீல் முடிச்சிட்டு கொஞ்சம் லேட் நைட் ஆனாலும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கிளம்புவோம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான், அதான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். எந்த காரணம் சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சாங்க சார். நானும் எவ்வளவு காரணம் சொல்லிட்டேன் சார், எப்படிதான் தெரிய மாட்டேங்குது சார் இப்போ வரைக்கும். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் எப்படி பொய்ன்னு, அப்பட்டமா எப்படி பொய்ன்னு தெரியுது உங்களுக்கு? வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. எந்த ஃப்ரெண்ட் கூட இருக்கிறதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம் சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. அவங்க கூட போனா ஓகே இருக்காது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லேபிள் இருக்கும் இல்லையா, இன்னொரு ஃப்ரெண்டு கூட இருந்தா கண்டிப்பா அங்க இருக்கும். அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இவங்க இந்த பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. குடிச்ச உடனே கண்ணு வந்து குட்டி ஆயிடும், அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்படி பாப்பாங்க. மாதிரி கண்ணுல ரெட்டா இருக்கு, ஏன் அப்படி சொல்லி கேட்டாக்க டஸ்ட் பட்டுருச்சு, அதான் மாதிரி உறுத்தலா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்படி. நான் வந்து ஒளறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு 100 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க சார். ஆனா அவங்க ஒளறிட்டு தான் இருப்பாங்க. வளர ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. ஒரு என்ஜாய்மெண்ட் தான் சார். நீங்க என்ஜாய் பண்ற நேரத்துல இருந்து உச்சத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல கவலையில இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நைட்டு வந்துட்டாலும் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் 6 o'clock வருவாங்க. அப்ப நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம இருப்பேன். நீங்க ஃபன்னா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இவ்வளவு பதட்டத்துல இருக்கணுமா? திருந்துங்கடா டேய். ஒரு நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம், ஜென்ரல் அவர் படத்துக்கு போறப்பா அப்படின்னு ஒரு கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வேண்டான்னு தானே வேண்டாம். அப்ப விட்டு சொத்தா என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. உங்களுக்கு பார்ட்டி தேவைப்படுகிறது, புத்துணர்ச்சி கொடுக்குது சார். என்ன மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணதுன்னு சொல்றீங்க? அடுத்த நாள இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொண்டு போகணும். கொஞ்சம் நம்ம ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல், ஆன்மா கிட்ட பேசுற மாதிரி. ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்கா? என்ன சிரிப்பு ராஸ்கல்.
என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அடுத்த லெவல் கொண்டு போகுது சார் மனுஷனை. அடுத்த லெவலுக்கு நான் புரியல. அப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். பார்ட்டி பண்றதுங்கிறதுல இந்த குடி முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. பெரும்பாலும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா குடிச்சு இந்த லெவலுக்கு போன ஆட்கள்னு பெருசா யாருமே ரெஃபரன்ஸ் இல்ல. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. குடிச்சு கீழே போனவங்க தான் நிறைய இருக்காங்க. குடிச்சு மேல போனவங்களோட ஆளோட ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க இல்ல சார். குடிச்சு மேல போயிட்டான். அதுல மேல போனவங்க நிறைய பேசுறதுக்கு ஒரு பார்ட்டி தேவைப்படுதுன்னா நிறைய பேர் சொன்னீங்க. ஏன் வீட்டில் பேச முடிவதில்லை? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஒரு 2 லட்ச ரூபாய் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னேன்னு அவ்வளவு பெரிய தொகையை எடுத்துன்னு போய் போட்டுட்டு சரி ஒரு ட்ரை பண்ணு, ஒரு பாசிட்டிவ் வைபே வராது அங்க. பிரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அமௌண்ட் எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிட்டு இருக்கோம் சார். கிடைக்கல, அது வரலன்னா உங்களுக்கு என்னென்னலாம் போன் கால் வருது அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. நீங்க படிச்சவர், அது உடனே கிடைக்கிறது அதிக வட்டிக்கா கரெக்டா காட்டிட்டு இருக்கேன். இப்ப அந்த மாதிரி இந்த பையனுக்குள்ள என்னவோ இருந்திருக்கு பாரு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் கேட்க மாட்டிருக்காரு. சம்பாதிக்கிறது கொஞ்சம் பாதி அங்க போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபினான்ஷியலா ஃபேஸ் பண்றது ஃபேமிலி மட்டும் தான். ஏன் உனக்கு இந்த வேலை? எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஸ்கூல் பெல் அடிச்சா எப்படி பார்ட்டின்னு சொன்ன ஓடுவாரு, அந்த மாதிரி தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆன்லைன்ல லோன் எடுத்து குடிக்கலாம்னு முடிவு பண்ற மனநிலை வந்துட்டாலே ஆகுது. அப்பதான் சார் அதுக்கப்புறம் கண்டினியூஸா அந்த டைம் என்கிட்ட கையில காசு இல்ல. அப்ப பார்ட்டி தான் வைக்க கூடாது. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கேன். யாரு நண்பர்கள்ங்கிறதே நமக்கு இன்னும் முடிவு பண்ண தெரியல. நல்லா சொல்லு பர்ஸ். நீங்க முதல்ல நண்பர்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, ரூம்மேட்டா இருக்கிற நண்பர், காலேஜ்ல கூட படிக்கிற நண்பர், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நண்பர், அவங்களாம் நண்பர்கள் கிடையாது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். குடிகாரன் அப்படின்னு சொன்னா ஒரு குடிக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த இடத்துக்கு போனாலும் குடிக்க தான் போறானே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. ஆமா சார்.